ஹலோ கைஸ், ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் டே 1 தேர்ட் செஷன் ரிவ்யூ. ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து செஷன் 1 செஷன் 2 ரிவ்யூ போட்டிருக்கேன். பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, தேர்ட் செஷன்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியா திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து எந்த சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவும் ஒரு செமையான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. செகண்ட் செஷன் முடிவில் 190 ஃபார் 5 இருந்துச்சு. அதை வந்து 2-2க்கு அப்படியே வந்து அடுத்த 10-20 ரன் சுருட்டி ஆல் அவுட் பண்ண வச்சாங்க. ரபாடா 5 விக்கெட் எடுத்திருந்தாப்புல, ஜான்சன் 3 விக்கெட். இந்த மாதிரி ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்காவும். அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் வந்து சரி, சவுத் ஆப்பிரிக்கா நல்லா பண்ணும் அப்படின்னு நினைச்சா, ஆஸ்திரேலியா ஸ்டார்க்கு ஏசுலுட்டு பேட் கமிங்ஸ் இவங்க பவுலிங் எல்லாம் அவங்க கதறாங்க. ஆஸ்திரேலியா பவுலர்ஸ்லாம் கதி கிளங்க வைக்கிறாங்க. ரிக்கல்டன் மட்டும் நல்ல டச்சில் இருந்த மாதிரி தெரிஞ்சு, பட் ஃபால்ஸ் ஷாட் ஆடி அவுட் ஆயிட்டாரு. ரிக்கல்டன் இருந்திருந்தா வந்து இன்னும் ஸ்டெடியா ப்ளே பண்ணியிருப்பாருன்னு தோணுச்சு. ஏன்னா வந்து அவர் ஷார்ட் ப்ளே பண்ணது எல்லாமே வந்து அவர் பேட்ல வந்து செமையா பட்டுச்சு, டைமிங் இருந்துச்சு. மற்றபடி எல்லாருமே வந்து கதி கலங்கிட்டு தான் இருந்தாங்க. பவுமாவே வந்து ஸ்டெடியா ஆடலை. டே 2ல அவர் வந்து செமையா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த செஷன் முடிவில் வந்து 2 டீமும் வந்து பேலன்ஸ்டா இருக்கு, 50-50% தான். இப்போவும் நீங்க வந்து ஆஸ்திரேலியா தான் சொல்லுவீங்க. இப்போவும் நான் சொல்றேன், சவுத் ஆப்பிரிக்கா தான் வந்து கை வாங்க போகுது. அதுல எந்த மாற்றமும் இல்லை.